ஒரு சின்ன பதிவு. உங்களோட பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப கோவப்படுவாங்களா, ரொம்ப சண்டை போடுவாங்களா? அதே பார்ட்னர் வந்துட்டு ஏதாவது ஒரு டிவில ஒரு விஷயத்த, அதாவது சென்டிமெண்டான விஷயத்தையோ இல்ல மத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தா அழுகுறாங்களா? அந்த மாதிரி பர்சனா இருந்தா தயவு பண்ணி சொல்றேன், எக்காரத்தை கூட அவங்களை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையாலுமே சொல்றேன், எதை பார்த்தாலும் அழுகுறாங்க, எதை பார்த்தாலும் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட ரியல் கேரக்டர். ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, பயங்கர போல்டா இருப்பாங்க, பாக்குறதுக்கே பயமா இருக்கும், அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு பயமா இருக்கும். பட் அவங்களோட பார்ட்னர் இருக்காங்க பத்தி அந்த மாதிரி ஒரு கொடுத்து வச்ச பர்சன் வேற யாருமே இருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, அவங்களோட கடந்து வந்த பாதைகள் தான் அவங்களை அப்படி மாத்திருக்குமே தவிர பட் ரியல் கேரக்டர் அவங்க கிடையாது. பிகாஸ் அவங்க கடந்து வந்த பாதையில நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய பேரை சந்திச்சிருப்பாங்க, நிறைய ஏமாற்றங்களை பார்த்திருப்பாங்க, நிறைய அழுகு, நிறைய சோகம், நிறைய சந்தோஷம் எல்லாத்தையும் கடந்து வந்ததுனாலதான் அவங்களோட கேரக்டரே மாறி இருக்கும். அப்படி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சின்னதா கோவப்பட்டா கூட அனுசரிச்சு போங்க, அவங்களை தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. ஒரு நேரம் அவங்க கோவப்பட்டாலும் கண்டிப்பா சொல்றேன், அந்த மாதிரி ரியல் கேரக்டர் இருந்தா அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, உங்களை எதுலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களை அவ்வளவு செக்யூரா பாத்துக்குவாங்க. அதுதான் அவங்க வந்துட்டு கோவப்படுறாங்க அப்படின்னா என்ன சொல்றது, அவங்க அப்படி கடந்து வந்துட்டாங்க, அவங்கள ஒரு தப்பு சொல்ல முடியாது. பட் ரியல் கேரக்டர் அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்துச்சுன்னா கை இறுக்கமா பிடிச்சிட்டு விட்டு கொடுக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி நீங்க விட்டு கொடுத்துட்டு அந்த லைஃபை விட்டு போனீங்க அப்படின்னா 100% சொல்றேன், உங்களை மாதிரி ஃபீல் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க அடுத்து வாழ போற அந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவல்ல இருக்கும். மேபி ஒரு சில பேர் வந்து ரொம்ப பிடிவாதமா அப்படியே இருப்பாங்க. பட் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க